அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாவே ஒரு சிஸ்டர் வந்து சிக்கன் ஒயிட் குருமா ரெசிபி அப்லோட் பண்ணுங்கக்கான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி என்னோட மெத்தடில் சிக்கன் வெள்ளை குருமா. இந்த சிக்கன் வெள்ளை குருமா வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், ஐயம்பேட்டை, கும்பகோணம், மயிலாடுதுறை வரைக்குமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. கல்யாண வீட்டுங்களில் கூட இந்த மாதிரி ரெசிபி தான் செய்வாங்க. சிக்கன் வெள்ளை குருமா, கீ ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட காம்பினேஷன் கண்டிப்பாக எல்லாருமே என்னோட மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கலரியில் சாப்பிட்ற டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெஷர்மெண்ட்டை மாற்றிடாதீங்க. வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். நான் வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணி இதை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பவுடர் வந்து அவ்வளோத்தையுமே சேர்க்க போகிறதில்ல, தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் சேர்க்கும் போது அளவு சொல்கிறேன். இப்போ வெள்ளை குருமா தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயிலும் நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 சின்ன துண்டளவுக்கு பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வெடிக்க விட்டுக்கோங்க. இதில் ஏலக்காய் சேர்க்கக்கூடாது, கிராம்பு மட்டும்தான் ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துட்டு இது கூட 4 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து ஃபைனாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதங்க விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கலர் மாறிடக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து பிங்கிஸ் ஆகணும், அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும், 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கலர் மாறி வந்திருக்கு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பச்சை மிளகாவையும் நான் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 பச்சை மிளகா சேர்த்துருந்தேன், இப்போ 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து ஸ்பைஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 8 பச்சை மிளகா மொத்தமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரணும். வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வரணும். இப்போ இது கூட நான் வந்து கலருக்காக மட்டுமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சக்தி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இது கலருக்காக மட்டும்தான், காரத்துக்காக கிடையாது. அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா குருமாவோட கலர் வந்து மாறி போயிடும். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு தயிரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் நல்லா முறிஞ்சு வரணும். அதுக்கு இடையில் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபுல் தேங்காவை நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக, அதாவது இந்த அளவுக்கு திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதங்க விட்டுருந்தோம் இல்லையா, தயிர் சேர்த்து அது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் நான் எந்த இடத்துலலாம் சேர்க்குறேனோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பவுடர் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு ஜீரக பவுட்ரு, அதை வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கருப்பு மிளகு வேணான்னு நினச்சிங்கன்னா வெள்ளை மிளகு தூள் இல்லை வெள்ளை மிளகு இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கருப்பு மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா கூட கொஞ்சம் குருமாவோட கலர் வந்து மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பியூராக வெள்ளையாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளை மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து வெள்ளை மிளகுத்தூள் தான் ஆட் பண்ணுவாங்க, பட் நம்மக்கிட்ட இல்லாதனால கருப்பு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு, மசாலாவும் சேர்த்தாச்சு. மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்து தயிர் மல்லித்தூள் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரை இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து கலந்து கொடுத்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்து வந்ததுக்கப்புறமா நமக்கு தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகி வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு வந்து தயிரில் இருக்கிற தயிர் மல்லித்தூள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயில் வந்து நான் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சுட்டு அதை தேங்காயில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே கசகசா கிடைக்காதனால நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலையும் கண்டிப்பாக சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காயில் வந்து பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா திக்காகும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காயில் வந்து நுரக்கட்டி வரும். அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா 1/2 லெமனை வந்து ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குருமாவோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உருளைக்கிழங்கு நீங்கள் அவிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கலரிலலாம் வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லாதனால நான் இன்றைக்கி சேர்க்கல. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.